தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, மில்லியன் கணக்கான மக்கள் பல்வேறு வகையான சிறுநீரக நோய்களுடன் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களில் பலர் அதனை அறியாமல் இருக்கின்றார்கள். அதனால்தான் சிறுநீரக நோய் பெரும்பாலும் சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் நோய் மோசமான நிலையை அடையும் வரை எந்த ஒரு வித்தியாசத்தையும் உணர மாட்டார்கள். மக்கள் தங்கள் இரத்த அழுத்தம், சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை தொடர்ந்து பரிசோதிக்கும் போது அடையாளம் காணப்படாத சிறுநீரக பிரச்சனைகளை கண்டறிய அவர்கள் இரத்தத்தில் ஒரு எளிய கிரியேட்டினின் சோதனையை மேற்கொள்ள தவறிவிடுகிறார்கள். சிறுநீரகத்தை கண்டறிவதற்கான ஒரே உறுதியான வழி நோயை உறுதிப்படுத்தும் சோதனைகளை செய்வதுதான். அந்த வகையில் சிறுநீரக நோயின் சில ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது சோர்வு. நீங்கள் எதுவும் செய்ய முடியாமல் சோர்வாக இருந்தால் நிபுணரிடம் பேச இதுவே சரியான நேரம். இந்த அறிகுறி கவலைக்குரியது மற்றும் சில அடிப்படை உடல்நல பிரச்சனைகள் இருப்பதையும் குறிக்கும். அடுத்ததாக, உங்களுக்கு பசி எடுக்காவிட்டால் அல்லது சாப்பிட முடியாமல் போனால் அது ஒரு தீவிர ஆரோக்கிய பிரச்சனையை குறிக்கும். பொதுவாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அறிகுறியை அனுபவிக்கிறார்கள். அடுத்ததாக, கணுக்கால் மற்றும் பாத வீக்கம். இதுவும் சிறுநீரக நோயின் சில பொதுவான அறிகுறிகளில் ஒன்றாகும். எந்த நிலையிலும் இந்த அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள். அடுத்ததாக, வறண்ட சருமம். சிறுநீரக செயல்பாடு குறைவதால் நச்சுக்கள் உடலில் குவிந்து அரிப்பு, வறண்ட மற்றும் துர்நாற்றம் வீசும் சருமத்திற்கு வழிவகுக்கும். அடுத்ததாக, ஒருவர் தனது சிறுநீர் வெளியீட்டை மிகவும் கவனமாக கண்காணிக்க வேண்டும். உதாரணமாக, சிறுநீர் வெளியேற்றம் குறையலாம் அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரலாம், குறிப்பாக இரவில். அடுத்ததாக, சிறுநீரக நோயின் அறிகுறியாக உயர் இரத்த அழுத்தம் இருக்கலாம். உயர் இரத்த அழுத்தம் கண்டறியப்பட்ட எந்த ஒரு நபரும் அவர்களின் சிறுநீரக செயல்பாட்டை கண்காணிக்கும் சோதனைகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக, ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் பொதுவாக சிறுநீரை உருவாக்க இரத்தத்திலிருந்து கழிவுகளை வடிகட்டும் போது இரத்த அணுக்களை உடலில் வைத்திருக்கின்றன. ஆனால் சிறுநீரகத்தின் வடிகட்டிகள் சேதமடைந்தால் இந்த இரத்த அணுக்கள் சிறுநீரில் கசியத் தொடங்கும். சிறுநீரக நோயை சமிக்கை செய்வதோடு சிறுநீரில் உள்ள இரத்தம் கட்டிகள், சிறுநீரக கற்கள் அல்லது தொற்று நோயை குறிக்கலாம். அடுத்ததாக, சிறுநீர் நுரையாக வெளியேறுவது. சிறுநீரில் அதிகப்படியான குமிழ்கள் இருப்பது குறிப்பாக சிறுநீரில் அதிகளவு புரதத்தை குறிக்கின்றன. சிறுநீரில் காணப்படும் பொதுவான புரதமான அல்புமின் முட்டையில் காணப்படும் அதே புரதம் என்பதால் இந்த நுரை முட்டைகளை துருவும் போது நீங்கள் பார்க்கும் நுரை போல் தோன்றலாம். அடுத்ததாக, வீங்கிய கண்கள். சிறுநீரில் உள்ள புரதம் சிறுநீரகத்தின் வடிகட்டிகள் சேதமடைந்துள்ளன என்பதற்கான ஆரம்ப அறிகுறியாகும். இது சிறுநீரில் புரதம் கசிய அனுமதிக்கிறது. உங்கள் கண்களை சுற்றியுள்ள இந்த வீக்கத்திற்கு உங்கள் சிறுநீரகங்கள் சிறுநீரில் அதிக அளவு புரதத்தை கசிய விடுவதே காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்.